அண்ணாசி தாண்டா, எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசு காசா? இது காசா? டேய் அதத்தானே உன்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், இதே நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடிஸ் இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறியா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைதாப்பட்டில 25 வீட செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீட பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா என் ரவுடிசத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்த இல்லையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சீக்கா. குப்பை லாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு பொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இங்க கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. பாத்துக்க. போதும், வாழ உரையில போடு. நீங்க எல்லாம் அண்ணாச்சி பேருன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. வாங்கடா. நேரம் நல்ல நேரம். சர்ப்பு சர்ப்பு. டேய் திரும்ப யாரது? யாரடி? சர்ப்ப பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அது அவர்கிட்ட போய் உனக்கு சொல்ல முடியாது. என்ன மேட்டர் சொல்ற? என்ன முடியாதுடா. கைதே போடா. யாரா அவன் சர்ஃப் ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தால? விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? உண்மை டைம் கெட் பண்ணணும் வந்து சர்ஃப். உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல? ஆமா. உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? தெரியுமே. உனக்கு டைம் பார்க்க தெரியும். அது போல என் ஆளுங்க வெளியே இருக்கிறானுங்க, அவனுக்கு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அதுக்கும் மேல மணிக்குண்ட்ல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கிறேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே, உனக்கு என்னடா தெனாவட்டா? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நிறுத்து நிறுத்து. டாடா இவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா. சரி நீங்கப்பா டைம் சொல்லுங்க. ஓன் டைமா? கொஞ்சம் சைன் போர்டு முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு. எப்படி? டா இப்படிதான். Catch it. சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா, அதோ வரா. സമയം എത്രയായി? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? அது நீங்க? എന്റെ പേര് ഓമനക്കുട്ടിയാണ്. என்னது கோமண குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமணம் கட்டுறது? சுமாரா നിങ്ങളുടെ ഊര് കേരള, നിങ്ങളുടെ പേര് ഓമനക്കുട്ടി, നിങ്ങളുടെ നയന്റെ മോൾ അല്ലേ? അതെ. என்ன எதே? നിങ്ങളെല്ലാം കൂട്ടുകാരാണോ? இல்ல நாங்கெல்லாம் பொரியல்காரங்க. പക്ഷേ ഞങ്ങൾ ഇവിടെ 24 hours ഇവിടെ തന്നെ ഇരിക്കും. നിങ്ങൾക്ക് എന്ത് ഹെൽപ്പ് വേണമെങ്കിൽ ഒരു കുരൽ കൊടുത്താൽ മതി. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியானெட் நினைப்பா? மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க? പക്ഷേ നിങ്ങൾ വിളിച്ചാൽ ഞാൻ വരും. ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். என்ன?
என்ன மூஞ்சி நகை வர்ற? നിങ്ങളുടെ മുഖം എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാണ്. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஹாய். என்னடா அவன் சவுண்ட் கொடுக்குறான்? அவ போறாளோ போட்டும். போ. போ. அச்சிபா. ആ മച്ചി என்ன? ഈ മച്ചി ഇവിടെ இருக்கிறத விட இங்க இருந்தா சூப்பர் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவுதானா? வச்சா போச்சு. എന്ത് ഒരു മായ കള്ളനാണ്. என்னடா? செருப்பு அவளை எப்படியா கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தால் வரும். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? அடா பாவி, ஒரு ஃபிகர் வந்த உடனே ஆளே மாறிட்டானுங்களே. யுவர் ஆனர், விஸ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே 3 முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். 3 முறையா 4 முறையா? 4 முறை. 5 வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு 4 தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா திருந்துவான்னு நான் நம்புறேன். எனவே விஸ்வாவை மன்னித்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டுக்கு இனிமேல் விஸ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ்டா, காசு இருக்காதடா. இவன் ஓகேயா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா. தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணை வாங்கி தலையில் தர விட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன். அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன? எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. வணக்கம் சார். ஜட்ஜ் சொன்னது ஞாபகம் இருக்கா? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில 2 தட்டு தட்டுட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்மகிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்டேன். சும்மா பஞ்ச் 4-5 பஞ்ச் பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வாதாடி இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சுப்ப. தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, என் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ். புஷ்பா, இனிமே இந்த அடிதடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன். நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஸ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோவிந்தாச்சு. அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். ஆச்சிஜி, அதெல்லாம் ஓவர்ரா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போண்டா கம்முனு. நம்ம அடிச்ச பணத்தை அடிச்சிருச்சாப்பா. வீட்ரா பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சிட்டு போயிட்டாங்க. அதானே. நம்ம என்னடா பிஸ்கோத்து. பாபா நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலேயே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவான். அதுக்கே டென்ஷன் ஆகணும்? அட, சிகரெட் கிடைச்சு ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? அவனே சும்மா ஜாலிக்கு பேசுறப்ப பாத பேசி. ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்பா? அந்த அம்மா வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. எப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளு கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா. ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்க?
செக்கா வாங்குமா கேஷா வாங்குமா? விட்டா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னு கேப்ப போல இருக்கு. ஆமா எதுக்கு கேக்குற? அட ஆர்குமெண்ட்டுக்கு தான். ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்டுக்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? டேய் அவன் மூட மாத்துறாடே. ஏப்பா விஸ்வா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் உங்க அண்ணன் உங்க கூட தங்குறது இல்ல? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா கூட தங்குறது இல்ல? உனக்கு இது தேவையாடா? வா. எவ்வளோ? மீதி நீயே வச்சுக்க. மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டுற வேண்டியதான். என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. திருச்சிட்டான். எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாங்கி குடிப்பியா? ஓகே. விஸ்வா நாளைக்கு செலவு பண்ண காசு இல்லப்பா. இங்க சுட வேண்டியதானே? இங்க யார் சட்டையிலே பையே இல்லையே. கொஞ்சம். ஹாய், how are you? ஏண்டா ராயல் மியூசிக் அடிக்கிறீங்க? அதானே எங்க விஸ்வாவுக்காக ராயபுரம் குத்து குத்துங்கடா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டுகளியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உடம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்தப் போகின்றான். சின்ன வயசுல அப்படியே வச்சுக்கிறானே. ஐயோ ஆமா 60 வயசுல வேஸ்டா இருக்கிறியே. இங்க வைக்க வேண்டியதானே தீய. ஏன் உன் பொண்டாடி போய் தீ வைக்கிறதானே? நான் உன் பொண்ணை கட்டி வைங்க. உனக்கே வைக்கிறேன். என் பொண்ணு இவதான். என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான்? ஏன்பா அவன் சொன்னா இவன் வரலாமா? நல்ல ஏமாத்திட்டான்ப்பா. எவரையும் காணோம் பாத்தியா? நேருக்கு நேரால மோதல்னு சொன்னானுங்க. மோதல் ஏரியாவாது அதானே. காலையில 5 மணிக்கு வாயில சுருட்டும் கையில சொம்புமா உட்கார்ற ஏரியா பாது. இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே. அவன் சொன்னா எங்களையும் கூட்டு வந்துறதா? ஒரு பீர் வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாப்பா. அப்படியா? சரி சரி. ஏய் என்ன இத்தனை ட்ரெயின் வருது? எல்லாம் சுலமா இருக்குது. அட மோட்டர் பைக்குப்பா. வந்து உட்கார. சீக்கிரம் வா. போலீஸ் வந்துட்டு இருக்கான். செருப்பு ஒரு ஃபிகரை பார்த்தனே நம்ம கழட்டிட்டு போற மாதிரி. இந்த மாதிரி ஃபிகர் கிடைச்சா நான் கூட இதாண்டா பண்றேன். நீ பண்ணுவேடா? நீ என்ன கூட்டி போவியா? வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. அதான் பைப்பேரி வந்துட்டேன். நீ கொஞ்சம் கத்தாம இரு. நான் விழுந்துருவேன். ரொம்ப கத்தாத. யாரோ தப்பா நினைப்பாங்க. சுமார் இப்போ ஸ்டடி தான். கத்தாத. வாட்ச்மேன் வந்துட போறா. நீ பயப்படாத. நான் எல்ஐசி பில்டிங் ஏறி இருக்கேன்.
கை கொடு 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 கை கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு இழுக்கிறியா இழுக்கிறியா நிக்க மாட்டியா சத்தியமா இழுத்துற இவ்வளவு உயரத்துல இப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு வந்தீங்க? என் ஜர்க்கினை வாங்கிட்டு போதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஜர்க்கின்காக இவ்வளவு ஹைட்ல விழுந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? விழ மாட்டேன். அம்மா உன் பேர் என்ன? திவ்யா கிருஷ்ணமூர்த்தி. ஆமா உன் பேர் என்ன? விஸ்வா. ஏய் எங்க போற? எப்படியோ ஏறிட்டேன், இறங்குறது எப்படின்னு பாக்குறேன். இறங்குறதுக்கு வேற வழி இருக்கு, வா. ஓகே. ஆமா என்ன சாப்பிடுற? லாலிபாப். ஏய் ஓகே. கூல் ட்ரிங்க். கோபால் அம்மா 2 கோக் எடுத்துட்டு வா. 2 நீ போ. அந்த பைக் ஓட்டுறானே சார்லி, அவன் யாரு? எதுக்கு? இல்ல உனக்கும் அவனுக்கும் ஏதாவது ஏதாவதுன்னா? ஏதாவதுன்னா எதுக்கு கேக்குற? சும்மாதான் உன்னை உட்கார வச்சுக்கிட்டு எனக்கே போஸ் கொடுத்துட்டு இருந்தானே, அதான். எனக்கு அவனுக்கு எதுவுமே இல்ல. we are just friends. கோபால், வெரி கோபால். ஏய் என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? what were you doing? சாரி சார். Sorry. என்னடா சாரி? you bloody uncouth fellow. போடா போய் பிராணி கொண்டு வா. 2 glasses, one for me and one for the madam. Out. Sweetheart, would you like to have whiskey or rum? Hey சார். யாருக்குடா அது? சின்னம்மாவுக்கு. my daughter is there. திவ்யா அப்பா வந்திருக்கேன். come down my dear. என் பொண்ணு ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? வந்தவனு நான் அம்மான்னு கூப்பிடுவா பாரு. ஹாய். என்னடா அங்கே நின்னுட்ட? கம் டவுன் நோ. என்னடா டல்லா இருக்க? வாட் ஹேப்பன்? சாப்பிட்டியா இல்லையா? கம் கம் கம், I'll introduce you to my new girlfriend, okay? She is Divya, my daughter, and she is shit. Oh yep, she is Mrs. Malhotra, my dear. No darling. Madana Gopal. Mrs. of some Gopal. Hello. Hey, hey Divya, say hello to her. Hello சொல்லு. Hello சொல்லு. கை கொடுக்கறாங்கல? She is my guest. கை கொடு. Cool down darling. அவ சின்ன பொண்ணு தானே. இவ சின்ன பொண்ணா? யாரா நீ? Who are you? கேக்குறல்ல? யாரா நீ? டாடி அவர் என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட்னா பெட்ரூம்ல என்ன வேலை? டாடி ப்ளீஸ், அவர் என்ன பார்க்க வந்திருக்காரு. உன்னை பார்க்க வந்தா ஹால்ல உட்கார்ந்து பேசலாம், டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து பேசலாம். பெட்ரூம்ல என்ன வேலை? அங்கிள் அந்த பைப் ஏறி வந்து. Shut up you scoundrel. Don't open your mouth. டாடி ஸ்டாப் இட். அவரை திட்டாதீங்க, அவர் என் ஃப்ரெண்ட். So what? ரோட்ல போற கண்ட நான் எல்லாம் உன் ஃப்ரெண்டா? டாடி ப்ளீஸ். Don't shout. கத்தி பேசாத. I don't like it. Okay? Okay darling. Say sorry to papa. Keep quiet. நீ யார் இதுல தலையிடுறதுக்கு? இது எங்க குடும்ப பிரச்சனை. Got it? Shut. You. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? She is my guest. No Krish. Cool down. கொஞ்சம் கூட manners இல்ல. Okay. பெத்த அப்பங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. Okay darling. I don't like this kid. Cool down please. போறியா நீ? போ போ. உங்க அம்மா உன்னை பெத்துட்டு செத்து போயிட்டா. அந்த பாசத்துக்காக நீ ஏன் கூடாதுன்னு சொல்லிட்டா தினந்தோறும் ஒரு அம்மாவை கொண்டு வந்து காட்டுறேன். இது தப்பா? இது புரியாம உங்க அண்ணன் நீ ஓடி போயிட்டான். இன்னைக்கு நீ போறியா? கோ. ஹலோ, சிக்லேட்ஸ் வேணுமா? ஆமா, டெய்லி உங்க அப்பா இப்படிதான் குடிச்சிட்டு வருவாரா? டெய்லி குடிச்சிட்டு ஏதாவது பொம்பளையோட வந்து அவங்கள என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லுவாரு. அவருக்கு வேணா அவங்க பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எனக்கு அம்மாவாக முடியுமா? நம்ம படே தேவலாம் போல இருக்கேன். நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த பெரிய பெரிய பில்டிங், பங்களா, லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லாம் நிறைய காசு இருக்கு, சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் நம்ம மாதிரி தான், கீழே நின்னுக்கிட்டு நிலா ஓடிவான் கூப்பிடுற கேஸ் தான்.
சந்தோஷத்துக்கும் காசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்ல அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, நல்ல அக்கா தங்கச்சி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் காட்டுற அன்புலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல விஸ்வா. வெளியில போலாமா? என்னடா இது பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்கார்ந்து இருக்கானுங்க. ஏதாவது கட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுங்க. இது வரைக்கும் ஆலமரத்துக்கடியில உட்கார்ந்து இருந்தானுங்க. இப்ப ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு. இதோ பாருங்க, ஏதோ பேசுறான்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க, வந்திருக்கவே மாட்டான். எனக்கு போதையில கூட சோமராஜ் எதுக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்டாட்டி விதவி ஆயிட்டாள்னா என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? புள்ளை இவன் பாத்துக்குவான், குட்டி அவன் பாத்துக்குவான். நான் பிஸியா இருக்கேன், நான் பார்க்க மாட்டேன். ஆச்சே விடுறா, நானே பாத்துக்கிறேன்டா. நீங்க எல்லாம் தினம் தினம் ரத்தத்தை வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்தை மாமன் பேர்ல எவனத்தை புடிங்கிட்டு போற தடுக்கிறா இந்த போராட்டம். இது பாருங்க, இது பாருங்க, நம்ம பத்மனி வக்கீல் பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமயே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா புயல 1 லட்சம் பேர் செத்து போயிட்டான். இதற்கு உத்தரவாதம் தரணுமா? 5 வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு வந்து தினம் தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரமத்தை எடுத்து அன்னைக்கே செத்து போயிடும். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயலம் பார்க்காதீங்க. இனிமேல இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஹாய். உனக்குப்பா விஸ்வா, ஏன் உட்காண்ட? வா முன்னால. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வந்தான்? ஏன் விஸ்வம் தேரியாக்காரன் தானே? இவனே ரகு இருக்கானே. சோப்ராஜுக்கு கூஜா தூக்குறவன். ஏய், எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன். சரிப்பே, விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசத்தை பத்தி நீ பேசாதடா. 5 ரூபா குடுக்கலன்னு இருக்கா அவங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல நீ. ஏய், பர்சனல் மேட்டர் ஃபீல் பண்ணாத, டேய் விடுடா. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இது ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த சோப்ராஜை உண்டு என்ன கேட்கலாம். ப்ளீஸ் ஒரு கையெழுத்து, தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்களேன். நான் போடுறேங்க. இது ஒரு கையெழுத்து. அவினாஷ், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, உட்கார்றா. விடுங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். டேய், இது நமக்கு தேவையில்லாத வேலைடா, வேணாம்டா. அண்ணே, எதுல தேவையில்ல, அவருக்கு மட்டும் தேவையா? நமக்கு அதானே சொல்லிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கங்க. நான் இருக்கேன், நீ பயப்படாத. அவர் இருப்பாரு, கையெழுத்து போட்ட இவன் இருப்பானா? டேய், அண்ணன் சொல்றது கேளுடா. தம்பி, நாமெல்லாம் ஏழைங்க, தலைவணங்கி தான்ப்பா வாழணும். ஏழைங்கண்ணா, அதுக்காக கோலையா இருக்க சொல்றீங்களா? தத்துவம் பேசுறாருப்பா. கலத்துக்கு என்ன நக்கலா? ஆம்பளை அந்த நேர்ல வரா. யாரு கிட்ட? வயசு பேசுறா இருக்குடா. எஸ்கேப். என்ன நடந்தது சரி, நான் அவர் கூட தான் இருப்பேன். வந்து தோறா. ஐயோ அம்மா, சென்ட்ரல் ஜெயில் கலவர மாதிரி ஆயி போச்சேடா. ஓடுற மண்ணி கொளுத்திர போறாங்க. ஐயா, 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 please, ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அவனை மட்டும் தனியா விட்டு. என்னடா? ஏய், இப்படி வேண்டாம். இது ஏன்பா, ஒண்ணு மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க. இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏய், உனக்காக அந்த சோப்ரா அவன் தொழில் மாத்திக்க போறானா? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்னை போட்டு தள்ளிடுவான். உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை விஸ்வா. நம்ம பயத்தை தான் அவன் பலமா எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யாரில் அதனால 4 நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஹலோ, யாருக்காக போராடுற? இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணோம் துணியை காணோம் ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு சோபராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க, எவனும் வர மாட்டான். சொல்லிட்டேன். என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அநியாயத்தை அழிக்கணும், அக்கிரமத்தை தொலைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. நானா எந்த சண்டைக்கு போறது இல்ல, வந்த சண்டையை விடுறது இல்ல. நல்லா இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது விஸ்வா. பிறந்த இருந்த போனங்கிறது வாழ்க்கை இல்ல. கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இதான் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், 2 நாள் வரைக்கும் என் மண்டையில் நோய் நோய் நினைச்சுக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த உங்களை மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா? சர்பே, நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி. ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்பு, ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? இந்த வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா. என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான்னு. இந்தா. ஏப்பா அடிச்ச? நீ தான் அடிச்சுட்டு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட போட. தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வரேன். என்ன சர்பே, 10 ரூபா குடுத்து எஸ்கேப் ஆறேன், ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட, ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு.
இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன், ஆமா நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு அவனேதான் அவனேதான். அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்ரா. முனியம்மா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. என்னடா இது? ஆட்டோ சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. மீட்டர்ல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீ தான் போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாண்டா. முனியம்மா எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே, இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டை பிடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய் யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண ஏய் வார்த்தை நாக்கு. ஏய், சரி, யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா தட்டு? என்ன உங்கால கேன பயிலா இருக்கேன்? டேய் டேய் டேய், சட்டருக்கு வெளியில தான்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப் ராஜுக்கே மாமூல் கொடுத்ததில்ல. உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா குடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்பு உனக்கு ஏதாவது? வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவுல நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவன உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி எவ்வளவு இருக்கும் பாரு. அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது கிண்டலா பண்ற? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் போட